அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. எடப்பாடி பழனிசாமியும் செங்கோட்டையனும் நடத்தின நாடகம் சூப்பரா இருந்தது. கொஞ்ச நாளா பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது, சுவாரஸ்யமாகவும் இருந்தது. இது சோசியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலும், நியூஸ் சேனலை ஓப்பன் பண்ணாலும் இது பிரேக்கிங் நியூஸா போய் மக்களை ஓரளவுக்கு அப்படியே ஈர்த்துருச்சு. என்னப்பா அப்படி நாடகம் போட்டாங்க அப்படின்னா, தன்னை பெரிய ஆளா காட்டிக்கிறனும், தம்மை தமிழ்நாட்டு மக்கள் நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமியும் செங்கோட்டையனும் போட்ட நாடகம் தான். இதுல வேற ஒண்ணுமே கிடையாது. செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து வெளியில வந்துருவாரு, அதிமுக ரெண்டா புலந்துருவாரு, 40 எம்எல்ஏக்கள் செங்கோட்டையனுக்கு ஆதரவா இருக்கு அப்படிலாம் பேசினாங்க. ஆனா செங்கோட்டையனால எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டே வரேன். ஏன்னா அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு கிடையாது. அவர் ஈரோடு மாவட்டத்துக்குள்ள வேணா அவர் அரசியல் பண்ணிக்கலாமே தவிர தமிழ்நாடு முழுவதும் அரசியல் பண்ண முடியுமா அப்படிங்கிறது முடியாத காரியம் தான். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் அரசியல் பண்ணக்கூடியவர். அது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் 3 முறை முதலமைச்சராக இருந்தவங்க. நாட்டு மக்களுக்கு தெரியும், முதலமைச்சராக இருக்கும்போது பல திட்டங்களை மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அம்மாவுடைய அரசியல் வாரிசா இருந்து அவங்க கட்சியை வழி நடத்திட்டு வந்தாங்க. அவங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தமிழ்நாடுக்குள்ள அரசியல் பண்றாங்க அப்படின்னா அது ஒரு தனி செல்வாக்கு, மக்கள் செல்வாக்கோட அரசியல் பண்றாங்க. செங்கோட்டையன் பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துக்குள்ளதான் அவர் அரசியலே பண்ண முடியும். இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்குமான ஒரு விரிசல் அப்படிலாம் சொல்லி பேசிக்கிட்டு இருந்தான். அது எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்குமானதான் கிடையாது. அது கேசி கருப்பண்ணனுக்கும் செங்கோட்டையனுக்குமான ஒரு பிரச்சனை தான். கேசி கருப்பண்ணனும் எடப்பாடி பழனிசாமியும் நெருங்கிய உறவினர்கள். ஈரோடு மாவட்டத்துக்குள்ள அவர் கேசி கருப்பண்ணன் என்ன தவறு செஞ்சாலும் எடப்பாடி பழனிசாமி கேட்க மாட்டேங்கிறாரு. அதனால எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்குமான கொஞ்சம் இடைவெளி இருந்துச்சு, அவ்வளவுதான். அந்த இடைவெளியை நம்ம நிரந்தரமாக்க முடியுமா அப்படின்னா செங்கோட்டையனால முடியல. ஆனா மீடியா மத்தியில நம்ம கொண்டு போகலாம்ல. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க. அந்த பாராட்டு விழாவில் செங்கோட்டையன் கலந்துக்கல. அவர் செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொன்னாரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போட்டாவும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் போட்டாவும் இல்லை, அவங்களாலதான் நாங்களாம் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம், அப்படி அவர்களுடைய போட்டா இல்லாத இடத்துல நான் எப்படி கலந்துக்கிறது அப்படின்னு சொல்லி செய்தியாளர் சந்திப்புல சொன்னாரு. அது மிகப்பெரிய அளவுல பிரேக்கிங் நியூஸா போச்சு. எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏக்கள் கூட்டம் போட்டாலும் செய்தியாளர் சந்திப்பு நடத்தினால எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி அந்த இடத்துல நிக்கிறதே கிடையாது செங்கோட்டையன். அவர் வாட்டில கார் எடுத்துட்டு போயிடுவாரு. ஆளோட ஆளா இருந்தா செங்கோட்டையனை யாருக்கும் தெரியாது. அதனாலதான் அவர் என்ன பண்றாருன்னா தனிச்சு போறாரு. தனிச்சு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு மீடியா கழுகு பார்வையில் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு. செங்கோட்டையன் ஏன் ஒதுங்கி போறாரு, போடுறா பிரேக்கிங் நியூஸை, மக்கள்கிட்ட இதை கொண்டு போ, செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடைவெளி அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸை பரப்புறாங்க. நம்மளும் ஆர்வமா நின்று செய்தி சேனல்ல என்ன சொல்றாங்களோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு சட்டப்பேரவையில இது உயர்கல்வி மற்றும் கல்வித்துறை சம்பந்தமா ஒரு மானிய கோரிக்கை விவாதம் நடந்திருக்கு. அதுல செங்கோட்டையன் என்ன சொல்றாருன்னா, அம்மா வழியில் ஆட்சி நடத்திய எடப்பாடி பழனிசாமி அவர்களை வணங்கி என்னுடைய உரையை துவங்குகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை நம்ம எப்படி பாக்குறது? அப்ப செங்கோட்டையன் மக்களை பூரா முட்டாளாக்கி இருக்காரு. எதற்காக போய் நிர்மலா சீதாராமன் சந்திக்கணும், எதற்காக உள்துறை அமைச்சரை சந்திக்கணும், எதற்காக தென்காசியில பாஜகவினுடைய முக்கிய பிரமுகர்களை சந்திக்கணும்? இப்போ நம்ம எம்ஜிஆர் காலத்து ஆட்கள், எம்ஜிஆர் காலத்திலேயே எம்எல்ஏவா இருக்கோம், மாவட்ட செயலாளர் இருக்கிறோம். நேத்து பைய எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஈக்குவலா அவரை நம்ம மதிக்கிறதா? நம்ம கொஞ்சம் ஒதுங்கியே இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருந்ததுனாலதான் செங்கோட்டையன்னா யாருன்னு சொல்லிவிட்டு இந்த 2 மாசமா அவர் மக்கள் மத்தியில தெரியுது. இல்லைன்னா யாருக்காவது அவருக்கு தெரியுமா? தெரியாது. இப்ப எடப்பாடி பழனிசாமி யாரு பகைச்சாலுமே ஒரு விலை கொடுத்து வாங்கிடுவார். எல்லாத்துக்குமே ஒரு விலை கொடுத்து இப்போ இன்னும் வரைக்கும் வாங்கிட்டு இருக்காரு. நேத்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல தடபடலா விருந்துகள்லாம் நடந்தது. ஊர்வனம் முதல் பரப்பனம் வர எல்லாத்தையும் பிடிச்சி அடிச்சு போட்டு மீன் இதே மட்டன் பிரியாணின்னா, சிக்கன் பிரியாணின்னா, மீன் வறுவல்னா, சுக்கா சிக்கன் 65 சொல்லிட்டு இப்படி எல்லாம் போட்டு அசத்தல் ஆக்குனார். அப்படிலாம் செஞ்சவரு இதுக்கும் ஒரு விலை இல்லாமலா இருக்கும். இன்னைக்கு எங்கெங்கேயோ போய் சந்திச்சாங்கல்ல, மத்திய அமைச்சர்கள்லாம் சந்திச்சு எல்லாம் பேசினார்ல செங்கோட்டையன். அப்போலாம் எதுக்காக போனார் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா அவர் சொல்லல. ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, நான் ஜிஎஸ்டி பத்தி கேட்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஜிஎஸ்டி பத்தி கேட்கறதுக்கு நீங்க எதுக்கு போகணும்? செங்கோட்டையன் என்ன நினைச்சுக்காரு அப்படின்னா, நம்ம இருக்கிறது மக்களுக்கு தெரியணும், அதை வெளியில கொண்டு போகணும். அது நம்ம இப்படி எல்லாம் நடந்துகிட்டாதான் மீடியாக்கள் நம்ம மேல கவனம் செலுத்துவாங்க, அதை வெளியில கொண்டு போவாங்க அப்படிங்கிறதுக்காக செங்கோட்டையன் நடத்தின நாடகம் தான் தவிர மீது ஒண்ணுமே கிடையாது. நன்றி, வணக்கம்.